மனிதன் ஆறுதல் கொடுக்கலாம், மனிதன் தேற்றலாம், அவனோடதெல்லாம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் தான் பலன் தரணும். கர்த்தருடைய பலன் தான் நம்மளை பலப்படுத்தும். கர்த்தருடைய காரியங்கள் தான் நம்மளை பெருக பண்ணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம இளைப்படைந்தாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோங்க. நம்ம எப்படி இருப்போம்? இடறியே விழுக மாட்டோம். முன்னாடி வேணால் சோர்ந்து போயிருக்கலாம், இடறி விழுந்திருக்கலாம், பலன் குறைஞ்சிருக்கலாம். இன்றைய நாளில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமேன். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை இங்கே கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தை நல்லா தியானித்து இப்பொழுது நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளில் தேவனை மகிமைப்படுத்தி இந்த வார்த்தையை நீங்கள் ருசித்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து உங்களை நீங்களே பலப்படுத்துங்க. எப்படி பலப்படுத்த முடியும்? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து அவரை துதித்து உங்களுக்கு நீங்களே கர்த்தருக்குள்ளே பலனடைங்க. கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கும். ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளில் உங்கள் வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள் வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவாதிபதியே. ஆமேன். பிரைஸ் லார்ட்.